ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போற எம்சிக்யூ எத்தனையாவதுன்னு சொன்னா 11வது எம்சிக்யூ தொடர்பான விளக்கங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இது ஒரு இலகுவான வினாதான், எல்லாரும் வந்து இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வினாதான். சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா 8 பிட்டுகளை பயன்படுத்தும் போது பதின்ம எண் மறை 49 சரியான இரண்டின் நிரப்பும் இரும வகை குறிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப உங்களுக்கு இங்க இரண்டின் நிரப்பி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் தெரியும் என்னன்னு சொன்னா, நேரெண்களுக்கு இரண்டின் நிரப்பிங்கிறது வந்து நம்ம சாதாரண வடிவத்திலே வரும். நம்ம சாதாரணமா ஒரு பதின்மை எண்ணை இருமை இலக்கத்துக்கு மாத்துவோம் தானே, அந்த மாதிரி நேரெண்களுக்கு நம்ம நேரடியாக அந்த பதின்மை எண்ணை இருமை இலக்கத்துக்கு மாத்தலாம். ஆனா மறை இலக்கங்களுக்கு தான் சற்று நம்ம சில கணித செய்கைகளை செய்ய வேண்டி இருக்கும். சரியா? சோ இதுல வந்து நாம இப்ப இவ்வாறு இந்த மறை எண்களுக்கான இரண்டின் நிரப்பி வடிவத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 முறைகள் இருக்கு. அதுல வந்து நம்ம ரொம்ப இலகுவான முறையை வந்து நாம பார்ப்போம். சரியா? ரைட். சோ இதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு தரப்பட்ட இலக்கம் என்னன்னு சொன்னா மறை 49 சொல்லக்கூடிய ஒரு இலக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இரண்டின் நிரப்பி வடிவத்துக்கு என்ன செய்யணும், மாத்தணும். அதற்காக நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல நேர் 49, அதாவது நேர் 49 சொல்லலாம். நம்ம சாதாரணமா 49 அப்படின்னு சொல்லலாம். அப்ப 49 நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க வளமையா என்ன செய்யணும்னு கேட்டா இந்த மாதிரி இருமையின் வடிவத்துக்கு மாத்தணும். சரியா? 49 நீங்க வளமையா என்ன செய்யணும், இருமையின் வடிவத்துக்கு மாத்தணும். உங்களுக்கு தெரியும் 42 முறையில பார்க்கணும். 49 வந்து நீங்க 2ஆல பிரிச்சு இவ்வாறு நீங்க மீதி இந்த சைட்ல போட்டு என்ன செய்யலாம், இங்க 49க்கான இருமையின் வடிவத்தை வந்து நீங்க முதலாவது காணணும். சரியா? இவ்வாறு நீங்க நேர் 49க்கு இருமையின் வடிவத்தை கண்டத்துக்கு பிறகு அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க அதனுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து காணணும். சரியா? அதாவது 49க்கான நீங்க எடுத்து காணணும், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் காணணும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ்னா பெருசா ஒன்றுமே இல்லை. சரியா? இங்க இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள் இருக்கு தானே, இந்த பூஜ்ஜியங்களை வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒன்றாக மாத்தணும். சரியா? பூஜ்ஜியங்கள் என்ன மாத்திருக்கோம் பாருங்க, ஒன்றாக மாத்திருக்கோம். அதே நேரம் இந்த ஒன்றுகளை பாத்தீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியமாக மாத்திருக்கோம். பாருங்க, பூஜ்ஜியங்களை நம்ம என்னவா மாத்திருக்கோம், ஒன்றாக மாத்திருக்கோம். ஒன்றுகளை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா பூஜ்ஜியமாக மாத்திருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது தொடர்பான விளக்கங்களை வந்து நீங்க 3வது அலகுல வந்து படிச்சிருப்பீங்க. ரைட். ஸோ இதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டத்துக்கு பிறகு அதோட வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒன்றை வந்து கூட்டணும். சரியா? அதாவது எதோட நீங்க கூட்டணும், இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு கண்ட இந்த விட இருக்கு தானே, இதோட வந்து நீங்க என்ன செய்யணும், ஒன்றை வந்து கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நாம வந்து என்ன செய்யணும்னு கேட்டா இப்ப ஒன்றை வந்து கூட்டுவோம். சரியா? கூட்டும் போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல 0வும் 1ம் 0வும் 1ம் எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு, 1 அப்படின்னு தெரியும். சரியா? 0வும் 1ம் எத்தனை, 1 அப்படின்னு தெரியும். இனி 0வும் 1ம் 1 தான், நமக்கு அங்கே மீதி ஒன்றும் இல்லைதானே. அதுக்கு பிறகு மீதியா இருக்கக்கூடிய அந்த இலக்கங்கள் இந்த இருமை இலக்கங்களை வந்து அப்படியே போடலாம். சரியா? நம்ம இந்த 0வையும் 1ஐயும் கூட்டும் போதோ நமக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைச்சிச்சு. சரியா? சோ அங்கால வந்து நம்ம கொண்டு போய் கூட்டுவதற்கு நமக்கு மீதியோ எதுவுமே நமக்கு கிடைக்கல. சோ அதனால நம்ம என்ன செய்யலாம் கேட்டா அந்த இலக்கங்களை வந்து அப்படியே போடலாம். இந்த ஒன்றை அப்படியே போடுறேன், அதே மாதிரி இந்த ஒன்றை அப்படியே போடுவோம், இந்த ஒன்றை அப்படியே போடுவோம், பூஜ்ஜியத்தை வந்து அப்படியே போடுவோம், அதே நேரம் பூஜ்ஜியத்தை போடுவோம், ஒன்றை அப்படியே போடுவோம், ஒன்றை அப்படியே போடுவோம். சரியா? சோ இப்ப இன்னும் நீங்க கண்டிருக்கக்கூடிய இந்த விட தான் என்னது டூஸ் காம்ப்ளிமெண்டா இருக்கும். யாருடைய டூஸ் காம்ப்ளிமெண்டா இருக்கும்னு சொன்னா இந்த 49, அதாவது இந்த மறை 49னுடைய டூஸ் காம்ப்ளிமெண்டாக இருக்கும். சரியா? இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா 11001111 என்று சொல்லக்கூடிய ஒரு விடை வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப இந்த விடையை வந்து நாம எத்தனையாவது விடையாக நம்ம அறிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா நம்ம பேப்பர்ல வந்து 4வது விடையாக நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இவ்வாறு நீங்க இலகுவாக
மறை எண்களுக்குரிய இரண்டின் நிரப்பியை வந்து நீங்க இலகுவாக கண்டுகொள்ளலாம். நேரெண்களுக்கு வந்து இவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. நேரெண்களுக்கு நீங்க நேரடியாகவே போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து அநேகமாக நேரெண்களுக்கான இரண்டு நிரப்பிய வந்து கேட்கும் போதோ அதிகமான மாணவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா மறை எண்களுக்கான இரண்டு நிரப்பி வடிவத்தையே நேரெண்களுக்கும் எழுதி வைக்கிறாங்க. நேரெண்களுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நேரெண்களுக்கு நீங்க வளமையா எப்படி ஒரு பதின்மை எண்ணை இரும்ப வடிவத்துக்கு மாத்துவீங்களோ அதே மாதிரி தான் நேரெண்களுடைய இரண்டு நிரப்பி வடிவம் இருக்கும். சோ மறை எண்களுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இவ்வாறு நான் செய்து காட்டக்கூடிய முறைகளை வந்து நீங்க பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, உங்களுக்கு நீங்க விலங்கல் அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பியும் என்னுடைய வீடியோ திரும்பியும் பார்த்து கொண்டு அந்த செய்முறைகளை வந்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. சோ அடுத்த வினாவுக்கு நாம செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.